கோவில் உயிருள்ள முருகர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட அட்ரஸ்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கோவிலை பற்றி நிறைய ரகசியங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற முருகர் உயிருள்ள முருகர் அப்படின்றதுக்கான காரணம், இங்கே உள்ள முருகர் இப்போ வரைக்கும் அழகாக காட்சி தர்றாரு. இங்கே உள்ள முருகரை மூலவராகவும் பாவிக்கிறாங்க. இங்கே உள்ள சிவபெருமானை வழிபடுறதே தனி சிறப்பு. இங்கே உள்ள நந்தியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நிறைய கோவிலுக்கே வழிகாட்டுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில். வாங்க முழுசா பார்க்கலாம். ஊரை சுற்றி எங்கேயுமே கருங்கல் கோவில்கள் இல்லாத இடத்துல ஒரு தனியாக முருகருக்கு ஒரு சிறப்புள்ள கோவிலாக இந்த கோவிலை சொல்கிறாங்க. அறுபடை வீடுகள்லையும் இல்லாத சிறப்பு சுவாமிமலைக்கு முன்னாடி உள்ள கோவில் அப்படின்னும், சுவாமிநாதருக்கு சுவாமிநாதராக இந்த கந்த சுவாமி அருளுறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான கோவில். தேவார வைப்பு தலங்களில் ஒன்று இந்த கோவில். ஆனால் முருகரோட எல்லா பாடல்களும் இடம்பெற்ற கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. எதை சொல்கிறோன்னா, குறிப்பாக அருணாகிரிநாதர் எழுதின திருப்புகழில் இந்த ஊரில் உள்ள முருகரையும் பாவிச்சிருப்பார். திருப்புகழ் அருணாகிரிநாதரால் எழுதப்பட்டது. ஆனால் முருகரை பற்றி எல்லா ஊர்லேயும் என்ன கோலம் அப்படின்றது தான் திருப்புகழ் சொல்லும். அப்படி சொல்கிற திருப்புகழில் இந்த கோவிலில் உள்ள இந்த கந்த சுவாமியும் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றதே ரொம்ப அழகான விஷயம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி உள்ள சிவபெருமானை வழிபடுறதுக்கு 2 தடவை சுற்றி நந்தியை சுற்றி அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை பார்த்து அப்படி வரணும் அப்படின்னு வெளியிலேயே எழுதி போட்டிருப்பாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் இந்த சுவாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளார சிவபெருமான் அழகாக காட்சி தருவார். பின்னாடி பக்கம் முருகப்பெருமான் அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக காட்சி தருவார். பாதி கரக்கோவில் அமைப்பில் கட்டப்பட்ட கருங்கல் கோவில் இந்த கோவில். கரக்கோவில் ஆனால் தேர் அமைப்பில் இல்லை. ஆனால் கரக்கோவில் அமைப்பில் தான் இப்போயுமே இந்த கோவில் இருக்குது. கருங்கல்லால் முழுக்க கட்டியிருக்காங்க. இப்போ அங்கங்கே சிதறலாம் அடைஞ்சதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்து கோவில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அப்படின்றாங்க. ராஜராஜ சோழராலையும் ராஜேந்திர சோழராலையும் திருப்பணி செய்யப்பட்ட கோவில். கரெக்டாக யாரோட காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னா விக்ரம சோழரோட காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த விக்ரம சோழர் நிறையா கோவிலை கட்டியிருப்பார். இவர் கட்டுற கோவில் எல்லாமே பெருங்கோவிலாக இருக்கும். ஆனால் இந்த கோவில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக தான் இப்போ வரைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோவில் பற்றி பார்க்கலாமா? இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஏரகாரம் அப்படின்ற ஊரில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. அதிகமாக பஸ்ஸு கிடையாதுங்க. நீங்கள் போகிறதுனா வண்டி அப்படி தான் ரெடி பண்ணணும். எப்படி இந்த ஊருக்கு நீங்கள் போகிறது அப்படின்னா ஒரு மினி பஸ்ஸும் இருக்கும். அதில் தான் நான் வந்தேன். அதை மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த மினி பஸ் காலையிலே இருக்கும். இந்த ஊருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து வரணும் அப்படின்னா சக்கரம்படிதுறை, அதை தாண்டி காவேரி நகர், இதெல்லாம் தாண்டி உள்ளார தான் இந்த ஏரகாரம் இருக்குது. ஏரகாரம் ரொம்ப அழகான ஊர். இங்கே முருகன் ஆட்சி செய்கிற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புகழில் அருணாகிரிநாதரும் இந்த ஏரகார முருகர் பற்றி சொல்லியிருப்பாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமி மலையில் உள்ள முருகருக்கு மூலவர் இவர் தான் அப்படின்றாங்க. அதாவது அந்த முருகனுக்கு முன்னாடி இவர் தான். அதனால் இதை குட்டி சுவாமி மலை அப்படின்றாங்க. சுவாமி மலைக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில். அது கூட அறுபடை வீடுகளில் இந்த வீடு இருந்திருக்கணும் அப்படின்ற பேரும் உண்டு. என்னதான் சிவபெருமான் ஆட்சி செய்கிற கோவிலாக இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு மூலவராக இப்போ வரைக்கும் யாரை பார்ப்பாங்கன்னா முருகப்பெருமானை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவிலாக இந்த கோவில் இப்போ வரைக்கும் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நிறைய சிவன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு முதன்மைத்துவத்தை கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமாரா இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கந்த சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளார இருக்குது சிவபெருமான். கந்த சுவாமியை சிவபெருமானாக பாவிக்கிற கோவில் இந்த கோவில். இது மாதிரியே தான் திருவடிக்கரையில். ஆனால் அப்பாவும் போலியும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அதை மாதிரி சிறப்பு வாய்ந்த கோவில்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த ஏரகார முருகர் கோவில். இந்த கோவில் எப்போல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றாங்க. விசேஷ நாட்களில் விசேஷமாக எல்லா நேரமும் கூட திறந்திருக்கலாம். கார்த்திகை, சஷ்டி இதை மாதிரி நாட்களில் இந்த கோவில் எப்பயுமே திறந்திருக்கும். இப்போ கார்த்திகை வருது இல்லை, இப்போ சஷ்டி வருது இல்லை, இந்த 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக கொண்டாடுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள்லாம் இந்த கோவிலில் சிறப்பாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்துட்டு நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் இங்கே உள்ள அம்பாலையும் இந்த கோவிலில் ரொம்ப அழகாக தரிசிக்கலாம். அங்கங்கே கட்டிடக்கலைகள் ரொம்பவுமே சிறந்து விளங்கும். முழுசாக இல்லைனாலும் அங்கங்கே சோழர்களோட கைவண்ணம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எல்லா இடத்துலையுமே சோழர்கள் கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் அங்கங்கே சோழர்களோட படைப்பு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரியான தூண் அமைப்பு, அந்த மாதிரியான கருங்கல் கட்டிடக்கலை, அந்த மாதிரியான பிரம்மர் இங்கே இருப்பார். முருகப்பெருமான் மூஞ்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக காட்சி தருவார். ரொம்ப அழகான காட்சியில் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கலாம்.
முருகப்பெருமான் எப்போதும் போல பின்னாடி தாங்க இருப்பார். அவருக்கு முன்னாடி சிவபெருமான் இருப்பார். ஆனால் கந்தசுவாமி காலத்தில் இருக்கிறது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சதிதேவியை கடந்து தான் இவங்க எல்லாரையுமே நான் கடந்து வருவோம். நந்தி இங்கே ரொம்ப அழகாக காட்சி தந்துட்டு உட்காந்துருப்பார். மற்றபடி எல்லா கோவில்லையும் உள்ள மாதிரி தான் இந்த கோவில்லையும் எல்லா கோவிலில் உள்ள எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. சிவபெருமான் கந்தசுவாமியா ஆள்றது இந்த கோவிலில் தான். பின்னாடி கந்தசுவாமியும் இருப்பார். அவரும் இங்கே சிறப்பு வாய்ந்தவர். அதனால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா வந்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரியான காட்சியில் இந்த முருகரை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முருகருக்கு பொன்முடி சூட்டின இடமா இந்த இடமா இருந்ததாகவும், இந்த இடத்துல முருகருக்கு பொன்முடி சூட்டினதுனால முருகர் பொன்முடியோடையே காட்சி தருவார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பார். தலையில் பொன்முடி, அதாவது இந்த அரசர்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை மாதிரி ஒரு கோலத்தில் தான் இங்கே உள்ள முருகர் காட்சி தருவார். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிட்டக்க நின்று பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்த்துட்டு போயிடலாம். இந்த சஷ்டியில் இந்த கோவிலுக்கு போகிறதா நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளார போங்க. வேல் வாங்குறதுலேருந்து எல்லாமே இந்த ஒரு கோவில்லையே எல்லா மாதிரியும் நடத்தி காமிப்பாங்க போல். அதை மாதிரி தான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக போங்க. எல்லாருமே இங்கே வரமாட்டாங்க. ஆனால் சுவாமிமலைக்கு முன்னாடி போக வேண்டிய கோவிலாக இந்த கோவில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதை மாதிரி இன்னொரு அழகான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.